குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற என்னோடய ஹேர் ஆயிலை பற்றி தான் சொல்கிறேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா 15 வகையான ஹெர்பல்ஸை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்களா இதோட கலர் என்ன இருக்குன்னு. இதில் பார்த்திங்கன்னா வெட்டி வேறு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் கரிஞ்சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை நான் எப்போதும் பார்த்திங்கன்னா இதை மாதிரி பாட்டில் ஏற்கனவே வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன் நாட்டு மருந்து கடையில். அவங்க இதேமாரி மருந்து இதில் நிறையா வரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாட்டிலை கேட்டால் கொடுப்பாங்க. ஒரு 30 ருபீஸ் தான். இங்கே பாருங்கள், இதேமாரி பாட்டில்ஸ்லாம் நிறைய தருவாங்க. நான் நிறைய இதை மாதிரி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி ஊற வைக்கிறதுக்குன்னு அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி வெயிலில் டெய்லி வைப்பேன். என்கிட்ட கிளாஸ் பாட்டிலும் இருக்குது. பட் கிளாஸ் பாட்டில் அடிக்கடி எடுக்க முடியாது. இதுன்னா நல்லா அழகாக இப்படி வச்சோம்னா வெயிலில் அந்த நல்லா சூடுபட்டு நல்லா எண்ணெய் சாரில் இறங்கி இருக்கும். இது நான் காய்ச்சாத எண்ணெய். இதில் பார்த்திங்கன்னா அதே எண்ணெய் தான் இதில் வச்சுருக்கேன். 15 வகையான ஹெர்பல்ஸ் வச்சுருக்கேன். பார்த்திங்களா இந்த எண்ணெய் என்ன கலர் இருக்குது பார்த்திங்கன்னா. நீங்கள் நிறைய பேர் காய்ச்சின ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறீங்க. காய்ச்சின ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால வர ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது எல்லா ஹேருக்கும் செட் ஆகாது. நிறையா ப்ராப்ளம் வரும். ஏன்னா நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணியிருப்பீங்க, கடையில் ஆட்டின எண்ணெய் வரும், அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இன்னொன்று நிறைய பேர் ஹெர்பல்ஸ் ஹேர் ஆயில்னு சொல்லி எல்லாருமே ஆட்டி தராங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொதிக்க வச்சு கொடுக்குற எண்ணெயை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. இந்த எண்ணெய் 3 மந்த் வரைக்கும் தான் வரும். பட் நான் யூஸ் பண்ணுற இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது காய்ச்சாது. அதனால் இது சத்து இல்லையோ இல்லை இதில் அந்த ஹெர்பல்ஸ் இல்லையோ நினைக்காதீங்க. இது எல்லாமே இலையாக எடுத்து இதில் ஊற வச்சு வெயிலில் வச்சோம்னா இதேமாரி நிறம் கொடுக்கும். அதை தான் நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். நானும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சின்ன வயசுலேருந்து எனக்கு இப்போ மேரேஜும் ஆகிடுச்சு, குழந்தைங்களும் இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். என் ஹேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் ஃபால் வர்றது கிடையாது. ஹேர் நல்லா லாங்காகவே இருக்குது. நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். காரணம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இதில் உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தான் நான் எடுத்திருக்கேன். வெந்தயம், கருவேப்பிலை, ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். இது நல்ல நறுமணத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வேர் எடுத்திருக்கேன். ஆலிவேரா எடுத்திருக்கேன். ஆலிவேரா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, மருதாணி நான் எப்பயுமே சொல்கிறேன், எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். நான் அதிகம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா மருதாணியோட குணம் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு ப்ரௌன் கலராக பழுப்பு தன்மை உண்டாகும். நம்ம அதிகம் ஹேர் பேக்குக்கு மருதாணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை பிளாக் ஆக்கிறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணோம்னா ப்ரௌன் கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதை பிளாக் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான். அப்புறம் ஹேர் ஃபாலையும் உண்டு பண்ணும். அதனால் மருதாணி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். வெட்டி வேர் எடுத்திருக்கேன். இதில் தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வேப்பிலை எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ட்ரைனஸை போக்கும். அது இல்லாமல் நரம்பை நல்லா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் பண்ணும். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் நல்லா ஒரு ஹேரை க்ரோத்தை வளர வைக்கணும்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நெல்லிக்காய் வேணும். நான் எடுக்கிற எல்லா ஹேர் பேக்லேயுமே நெல்லிக்காய், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இதை கண்டிப்பாக எடுத்திருப்பேன். நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் கூட நினச்சிருப்பீங்க ஏன்னா ஒரே மாதிரி தான் பேக் எடுக்கிறாங்கன்னு. நிறைய பேர் 25 ஹெர்பல்ஸ் 30 ஹெர்பல்ஸ்னுவாங்க. அப்படி எல்லாத்தையும் போட்டு இடித்து போட்டு ஹேர் ஆயில் செஞ்சு தரேன்னு ட்ரை பண்ணுவாங்க. அது அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு கெமிக்கல் ரியாக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் காய்ச்சணும். காய்ச்சக்கூடியது என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா அது என்ன பண்ணுன்னா நீரும் தண்ணி மாதிரி இருக்கும். எண்ணெயோட தண்ணி என்றைக்குமே மிங்கிள் ஆகாது. ஏன்னா வாட்டரோட டென்சிட்டி அதிகம், ஆயிலோட டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இது ரெண்டுமே கரெக்டாகணும்னா கரெக்டான கண்டிஷனில் தான் காய்ச்சணும். ஆனால் இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய பேர் சேல் பண்ணுறதுக்காகவே காய்ச்சுறாங்க. அப்படி விற்கிற ஹேர் ஆயிலை தயவுசெய்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. இப்படி வாங்கி விற்கிற எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நினச்சி வாங்கியிருப்பீங்க. பட் அதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப முடி கொட்டிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே சொட்டை மாதிரி விழுந்துடும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதை கரெக்டான கண்டிஷனில் காய்ச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டான கண்டிஷனில் காய்ச்சி அதை யூஸ் பண்ணால் தான் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். நமக்கு காய்ச்சாமவே எண்ணெய் இந்த அளவுக்கு கிடைக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக கிடைக்கும். நான் இது சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு ஹேர் ஆயிலையும் நான் காய்ச்சி யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்போயாவது காய்ச்சி எடுத்துப்பேன். ஆனால் அதிகம் பார்த்திங்கன்னா இதேமாரி காய்ச்சாத எண்ணெயை தான் எடுத்துப்பேன்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம் பூ இருக்குது, கரிசலாங்கண்ணி இருக்குது, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். கரிசலாங்கண்ணி வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தங்க சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஹேருக்குன்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி சொல்லுவாங்க. அதேமாரி கருவேப்பிலையும் சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணி அளவுக்கு வேறு எதுவுமே நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க முடியாது. ஏன்னா ஒயிட் ஹேர் வராமல் ஸ்டாப் பண்ணும். ஹேர் நல்லா லாங்காக வளர்த்து விடும். நல்லா டார்க்காக நல்லா பிளாக்காக ஒரு ஹேர் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா டை எடுத்துக்கிறாங்க, ஹேர் பேக்குன்னு அதேமாரி எடுத்துக்கிறோம். பட் கரிசலாங்கண்ணி தான் அப்போலேருந்து நாங்கள் எடுத்துப்பேன். இது கையில் கிடச்சிதுன்னா, ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா கரிசலாங்கண்ணியை தேய்ச்சி குளிச்சிருவேன். ஆனால் அப்படி இல்லைன்னா இதேமாரி எடுத்துப்பேன். நீங்கள் நினைக்கலாம், சரி இது எல்லாருமே வந்துட்டு பவுடராக போட்டு ஹேர் ஆயில் மாரி யூஸ் பண்ணுறாங்களே எண்ணெயை ஊற்றி, அப்படி யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அப்படி யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்து என்ன பண்ணுவீங்க, கரிசலாங்கண்ணி பவுட்ரு, செம்பருத்தி பவுட்ரு இதேமாரி எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 200 ml வந்து கோகனட் ஆயில் அதில் ஊற்றி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ தரும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சமாக தான் தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அடியிலே அப்படியே டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ஆனாக்கா நாள் போக போக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் ஆகும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆயில் அதில் ஊட்டும்போது பார்த்திங்கன்னா அது இந்த கலர் வராது. பட் இது பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே நிழல்லையே உலர்த்தி என்ன பண்ணியிருக்கேன், இதேமாரி ஒரு பாட்டிலில் போட்டிருக்கேன். பாட்டிலில் போட்டு வெற்றி வேரையும் போட்டிருக்கேன், வெந்தயத்தையும் போட்டிருக்கேன். நான் எப்பயும் வெந்தயம் அதிகம் யூஸ் பண்ணுவேன் ஹேருக்குன்னு. போட்டு அப்படியே வெயிலில் வச்சு எடுப்பேன். நம்ம எந்த அளவுக்கு வச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஹேர் ஆயில் வந்து நல்ல கலரை கொடுக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் எந்த அளவுக்கு வந்துட்டு பிளாக்காக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இதை நான் காய்ச்சாத எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம எல்லாத்தையுமே காய்ச்சி தான் நம்ம ஹேருக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹேருக்கு முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கணும், சீரகம் போடுற மிளகு போடணும். அதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டதே கிடையாது. எனக்கு அப்பிலேருந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு என் ஹேருக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்தது கிடையாது. நல்லாவே இருக்கும். என் ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவரில் இதுமாரி வச்சுருக்கேன். ஆனால் எல்லாமே வந்து காய்ச்சாதது தான் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, காய்ச்சாத எண்ணெயே உங்களுக்கு இவ்வளோ பிளாக்காக இருக்குது. என்கிட்ட வாங்குறவங்க எல்லோரும் நிறைய டைம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது. நான் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 டைமாவது அதை ஸ்மெல் பண்ணுவேன். இதில் உள்ளது ஆவாரம் பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, நம்ம தலைக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். நீங்கள் இதை மாதிரி ஹேர் ஆயிலை வாங்கி உங்கள் ஹேருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து அதிகம் கொட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நியூ பேபி ஹேர் வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராகும். சீராக என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹேர் வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஹேருக்கு அதிகம் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்பில் தான் டெபாசிட் ஆகுது. ஸோ அப்போ டெபாசிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல்பில் உள்ள ஹோல்ஸை வந்துட்டு அடைச்சிரும் அது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹேர் ஆயிலையும் வந்துட்டு ஒரு 15 ஹெர்பல் உள்ள ஹேர் ஆயில் நான் எடுத்திருக்கேன். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக்கும் இதே தான் நான் எடுக்கிறேன். ஹேர் பேக்காகவும் ஹேர் ஆயிலும் நான் எடுத்துக்கிறதுனால பார்த்திங்கன்னா என் ஹேருக்கு வந்துட்டு அது ஒரு பூஸ்டர் கொடுத்த மாதிரி இருக்குது. நம்ம ஹேர் ஆயிலுக்கு என்ன அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் என்ன எடுத்துக்கிட்டாங்க, 5 பொருளை தான் அதிகமாக எடுத்திருப்பாங்க. கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய். என்னோடதில் எல்லாத்துலேயுமே நான் இதை தான் சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு கூட பாருங்கள். நெல்லிக்காய் வந்துட்டு நம்ம ஹேரில் உள்ள ட்ரைனஸை போகுது, ஈரப்பதத்தை உண்டு பண்ணுது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தாக இருக்கும், பட் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஸ்கேல்ப்லே உடஞ்சிரும். நல்லா லென்த்தாக இருக்கும். ஸ்கேல்ப் ஃபுல்லாக வளர்ந்து உடையுதுன்னா நம்ம ஸ்கேல்ப்பு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாதியாக வளர்ந்து உடையுதுன்னா கீழே ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயிலில் நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்ம ஏன் காய்ச்சி அதில் உள்ள சத்துக்களை எல்லாம் அடிப்பேன், அதில் உள்ளது மாதிரி அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே. நீங்கள் நிறையா வந்துட்டு கடையில் வந்துட்டு பிராண்டட்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க. பட் அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் இதேமாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள்
இந்த வெட்டிவேர் ஃப்ளவரை எடுத்து பாருங்களேன். வெட்டிவேர் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயிலேயே கொஞ்சம் வெட்டிவேர் போட்டு பாருங்களேன். அதோட நறுமணத்துக்கு வேறு எதுவுமே ஈடு இணையே இருக்காது. இயற்கையிலே எல்லாமே இருக்கும்போது நம்ம ஏன் அதிகம் செயற்கையை தேடி போகணும். இதேமாரி ஹேர் ஆயில் உங்கள் ஹேருக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். என்கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க ஹேர் ஆயில். அவங்க எல்லாருமே ஹேர் நல்லா க்ரோத்தாகவும் இருக்குது, நல்லா லாங்காகவும் இருக்குது, குறிப்பாக நல்லா பிளாக்காகவும் இருக்குது, ஹேர் ஃபால் ஆகலைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னாலும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன். இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஹேர் ஆயில் எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக வந்துட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.